பார்த்த பார்வை உந்தன் பின்னா ஹாய் கைஸ், வெல்கம் பேக்ஸ். உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த அப்ரிஷியேட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்போ தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்க வேண்டியதுக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஜஸ்ட் இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கே எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ வீடியோ எடிட் பண்ணுற எல்லாருக்கிட்டே ரெமனி ஆப்பு கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றி தெரியாதுங்க, ஜஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கோடைய குவாலிட்டி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு இந்த ஆப்பில் போட்டு உங்களோட பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்ம அட்மிஷன் எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இந்த 4 குரூப்பில் எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் வைக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக எல்லா லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த லேயர்ஸ் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பிக்கு வந்து பாருங்கள் ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் டெய்ல்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சன செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் கீழே மூவ் பண்ணால் மிரர் வந்து பண்ண ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாக்க உங்களுடைய பிக்கை நீங்கள் பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இதை அடிச்சா நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ வந்து பார்த்தா நம்ம கேர்ள் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இதையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல்ல போய்ட்டு எஃபெக்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் மீன் ஆட் பண்ண டெய்ல்ஸ் எஃபெக்ட் வந்து பண்ண உங்களுக்கு இங்கே ஷூ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் செல்ல போய்ட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போய்ட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேமில் வந்து பண்ண இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாக்க பிக்கை செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து பண்ணால் கொஞ்சமாக ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா இந்த 4th குரூப் எங்கே முடியுதோ ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு எரரான அந்த ஃபஸ்ட்டு குரூப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் எரா வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகிடும். இதே சேம் இடத்துல அடுத்த இருக்கும் நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, சூப்பர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இருக்கிற இந்த 3rd குரூப்புக்கும் 4th குரூப்புக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த 1, 2 இருக்குது பாருங்கள். ஸோ அதையும் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இங்கே ஒரு பிக் இருக்குது, ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க 3rd குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பேஸ் லேயர் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு அந்த 3rd வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க செகண்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணி எடு குரூப் போயிட்டு ஸோ இப்போ இந்த கேர்ள் பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க 4th குரூப் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி எடு குரூப் போயிட்டு ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது மறுபடியும் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர்ஸ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் 3rd மட்டும் ஒரு சின்னதாக எரர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அது கரெக்டாக இந்த 4 குரூப் எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ எரர்னா அந்த 3rd குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண எரர் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. அப்ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ரிலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஐட்மெஸ்லேயே இருக்கும். ஸோ எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே, அப்ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல வந்து படம் உங்களுக்கு எப்படி ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அது கரெக்டாக இந்த கிரீன் கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் திருப்பட்டின இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஃபுல் கம்ப்ளீஷன் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணால் அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த க்ரீன் கலருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ இதே சேம் மெத்தட் நான் பண்ணிக்க கேர்ள் பிக்கை நான் பண்ணிக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஸோ இதை வந்து பண்ணால் கரெக்டாக அந்த எல்லிக்ஸு கீழே கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு கீழே ஒரு கிரீன் கலர் லேயருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அது லேயரிங் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் லேயருக்கு அது நீங்கள் செல்ல போய்ட்டு காப்பி லேயருக்கு பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பாயோடைய பிக்கை செல்ல போயிட்டு இந்த பாக்ஸ் உங்களுக்கு பேஸ்டல் கேமாக இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு ஜஸ்ட் வந்து பண்ண அந்த ஸ்பீட் ஐக்கனே ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கெட்டையும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இதில் இந்த பிக்கில் ஆட் ஆயிரும். இப்போ அந்த கிரீன் கலர் கிளிக் பண்ணிட்டு மேல் டில்ட் ஆப்ஷனுக்கு கொடுத்து நீங்கள் பக்கெட் டீல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல கேர்ள் பிக் இருக்கா, இதுவும் நீங்கள் செல்ல போயிட்டு அதே பாக்ஸ் உங்களுக்கு பேஸ்டல் கேமாக இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு ஜஸ்ட் இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். உங்கள் பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனும் இந்த தேர்ட் ஆப்ஷனையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிற அந்த 2 கேஃபுக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாய் பிக்கை நம்ம செல்ல போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து ஸோ நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் மேலே ஆகிடுச்சா இது லாங் க்ரெஸ் பண்ணி கட்டு இப்போ இந்த லிக்ஸு கீழே நம்ம கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்க அசைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போய்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் டைமிங் அது நெக்ஸ்ட் நேரம். ஸோ இதே சேம் மெத்தடில் அந்த கேர்ள் பிக்கையும் நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லாஸ்ட்டில். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நீங்கள் எப்படி பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணிச்சா. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கை மட்டும் தான் இதில் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ வேறு எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப்பராக முடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கிளிக் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.